வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா எண்கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்னைக்கு நாம மகர ராசி என்பர்களுக்கு சூரியன் பெயர்ச்சி ஆகும் போது கிடைக்கக்கூடிய பலன்களை பற்றி பார்க்க போறோம். மகர ராசி என்பர்களுக்கு சூரியன் பகவான் 7ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடமான அஷ்டமாதிபதியும் கூட. இந்த மகர ராசி என்பர்களுக்கு சூரியன் அஷ்டமாதிபதி. அவர் அந்த அஷ்டமாதிபதி இடத்துல ஒரு ஆட்சி பெற்று வரப்போறாரு. இந்த மாதிரியான காலகட்டத்துல மகர ராசி என்பர்கள் என்ன மாதிரி இருக்கணும்ன்றதுதான் இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்க போறோம். மகர ராசி அன்பர்கள் பாத சனியின் பிடியில இருக்கிறீங்க. சனி பகவான் வக்கர நிலைமையில இருக்கிறாரு. மிக பெரிய பெரிய பிரச்சனைகள்ல இருந்து வெளிவந்த இந்த மகர ராசி அன்பர்களுக்கு கடந்த ஒரு 4 மாதத்திற்கு மேலாக சில பிரச்சனைகள் திரும்ப உருவெடுத்திருக்குன்னு தான் சொல்லணும். ஏதோ ஒரு பிரச்சனைகளை தொடப்போய் இன்னொரு பிரச்சனை உருவெடுத்த ஒரு விதமாக தான் கடந்த ஒரு 4 மாதமாக இந்த மகர ராசி என்பர்களுக்கு தேவையில்லாத திடீர் பிரச்சனைகள், நம்ம ஏதோ ஒண்ணு செய்ய போய் நம்மளுக்கு வேற பிரச்சனைகள் வேறு வழியில வந்த மாதிரி தான். அந்த மாதிரி தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு ஒரு தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளுக்கு இடையில மாட்டிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருந்துட்டு இருக்கிறீங்க. இப்போ இந்த சூரியன் 8ஆம் இடத்துல வரப்போறாரு. ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதியில இருந்து செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி வரை 30 நாட்கள் அந்த அஷ்டமாதிபதி தன்னுடைய இடத்திற்கு ஆட்சி பெற்று வரப்போறார். சில பேருக்கு கல்யாணம்லாம் முடிஞ்சிருக்கும். கல்யாணம் முடிஞ்ச கையோடே நீங்க வெளியில போலாம், மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னு நினைச்சுலாம் சில ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணிருப்பீங்க கடந்த ஒரு 3 மாதத்துல. அதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையில முடிஞ்சிருக்கும். இன்னமும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சில பிரச்சனைகள் கொஞ்சம் தொடர்ந்து வருவதற்கு உண்டான ஒரு காலகட்டமும் கூட இந்த மகர ராசி என்பர்களுக்கு. ஏன்னா அஷ்டமாதிபதி அவர் இடத்துல ஆட்சி பெற்று வராரு. ஆட்சி பெற்று வரும்போது சும்மா விடுவாரா? ஒன்னும் செய்ய மாட்டார். உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள்ல நீங்க கொஞ்சம் அமைதி காத்தாலே போறோம். தேவையில்லாத ஒரு கோபங்களோ தேவையில்லாத பேச்சுக்களோ உங்களுக்கு அதிகமான ஒரு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால இந்த மகர ராசி என்பர்கள் இந்த 30 நாட்கள் நீங்க என்ன வேலை செய்றீங்களோ என்ன தொழில் செய்றீங்களோ அதை மாத்திரம் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு வந்துட்டீங்கனாலே போறோம். உங்களுக்கு மற்றபடி நீங்க திடீர் முயற்சிகள் எடுக்கிறது, சில பேர் பாத்தீங்கன்னா ஒரு 4 மாத காலமாக உங்களுக்கு ஒரு வருமானம் வந்திருக்கும், திடீர் ஒரு பண வரவுகள்லாம் வந்திருக்கும், கோர்ட்ல இருந்து கேஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகி அதன் மூலமாக சொத்துக்கள் மூலமாக பண வரவுகள்லாம் வந்திருக்கும். அதை வச்சுட்டு நம்ம இந்த மாதத்துல ஏதாவது ஒரு தொழில் செய்யலாம், வேலையை விட்டுறலாம், வேலைன்னு போய் எனக்கு மைண்ட் டென்ஷனா இருக்கு அப்படின்னு ஒரு தவறான ஒரு முடிவுகள் எடுப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் இந்த 30 நாட்கள். மிக கவனமோட செயல்படக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும். எந்த அளவுக்கு நீங்க கவனத்தோட செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மையை நடத்துவதற்கு உண்டான ஒரு காலகட்டமாகவும் இருக்கும். சில பேர் பாத்தீங்கன்னா வெளிநாட்டுக்கெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க மகர ராசி என்பர்கள். ஒரு சின்ன டிப்ளமோ படிச்சோ இல்ல ஐடி படிச்சோ இல்ல ஒரு டிகிரி முடிச்சுட்டோ நாங்க வெளிநாட்டுல போய் வேலை செய்யலாம்னு ஆசைப்படுற மேடம். ஆனா அதற்கு உண்டான எந்த ஒரு வாய்ப்புகளும் வரமாட்டேங்குது. அப்படியே எனக்கு வாய்ப்புகள் வந்தாலும் விசா ஏற்பாடு பண்ணும் போது அது ரிஜெக்ட் ஆயிடுது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள்ல உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை. அஷ்டமாதிபதி ஆட்சி பெற்று இருக்கும் போது உங்களுக்கு அந்த வெளிநாட்டு சூழ்நிலைகள்ல ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகுவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். சில பேர் பாத்தீங்கன்னா அங்க விசாக்கு அப்ளை பண்ணிருப்பீங்க, ஆனாலும் பாத்தீங்கன்னா அங்க பெர்மனன்ட் ரெசிடென்டா இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்திருக்காது. கிரீன் கார்டு அப்ளை பண்ணி ஒரு 6 மாசம் ஆச்சு, எந்த விதமான ஒரு பதிலும் இல்லாம அப்படியே இருக்குது. இந்த மாதிரியான இருக்கக்கூடிய விஷயங்கள், வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். சில பேர் நாங்க இங்க இருந்துகிட்டே எக்ஸ்போர்ட் தொழில் பண்ணலாமா மேடம், உணவு சம்பந்தமான எக்ஸ்போர்ட் தொழில் பண்ணலாம், மளிகை சாமான்கள், பழங்கள், காய்கறி இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை நாங்க எக்ஸ்போர்ட் பண்ணி நாங்க பணம் சம்பாதிக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா அதுல எல்லாம் உங்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல ஒரு ஏற்றம் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு இந்த மகர ராசி என்பவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அது
தவிர உங்களுக்கு நீங்க இருக்கக்கூடிய இடத்துலயே ஏதாவது ஒரு சின்ன முயற்சிகள் செய்தாலும் அது பல மடங்கு ஒரு தோல்வியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். நீங்க ஏதாவது ஒரு முயற்சி பண்ணீங்கன்னா அது அப்படியே உங்களுக்கு ரிவீட் அடிச்சு உங்களுக்கே பெரிய பாதிப்பு வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா அந்த கண்கள்ல நிறைய பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ஒரு நேரம். எம்மோ ஒரு தலைவலி வந்திருக்கும், அதை ரொம்ப அஜாக்கிரதையா விட்டுருப்பீங்க. இந்த மாதம் அதற்குண்டான ஒரு மருத்துவ செலவுகள் எல்லாம் ஏற்படுவதற்கு ஒரு நேரமாக இருக்கும். அதனால மகர ராசி என்பவர்கள் தலை சம்பந்தப்பட்ட பிரச்சனை, கண்ணு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அடுத்து பாத்தீங்கன்னா இருதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இந்த மாதிரியான விஷயத்துல கேர்லெஸ்ஸா இருக்காம இந்த 30 நாட்கள் ஏதாவது ஒண்ணுன்னா உடனே போய் மருத்துவ ஆலோசனை செய்வது உங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா அஷ்டமாதிபதி ஆட்சி பெற்று வரும்போது உங்களுக்கு கண்டிப்பா ஏதோ ஒரு தொந்தரவு கொடுக்கறதுக்கு ரெடி ஆயிட்டாருன்னு அர்த்தம். அதுவும் போக உங்களுக்கு கடந்த ஒரு 2 மாதமாக சில பண வரவுகள்லாம் வந்திருக்கு. அதனால அதன் மூலமாக ஒரு பண இழப்புகளும் ஏற்படுவதற்கு ஒரு காலகட்டமாக இருக்கும். அதனால கவனத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட மகர ராசி என்பவர்களுக்கு நீங்க எந்த விதமான ஒரு பயமும் வேண்டாம், உங்களுக்கு எல்லாமே ஒரு சாதகமான ஒரு காலகட்டமாக இருக்கு. ஷேர் மார்க்கெட்ல நீங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு பயனுள்ள ஒரு தகவல்களை தருவதற்கு, இழந்த பணத்தை எல்லாம் மீட்டெடுப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் வெளிநாட்டுல இருக்கக்கூடிய மகர ராசி என்பவர்களுக்கு. காதல் செய்யறாங்க அப்படின்னா மகர ராசி என்பவர்கள் இந்த காலகட்டம் மிகவும் கவனமோடு இருக்கக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா உங்களுடைய ராசியாதிபதி வக்ரமா இருக்கிறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா அஷ்டமாதிபதி ஆட்சி பெற்று இருக்கும் போது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அந்த காதல்னால நிறைய ஏமாற்றங்கள், நிறைய பேர் பாத்தீங்கன்னா காலேஜ் லைஃப் முடிச்சு தன்னைத்தானே எப்படி இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்காம அந்த காதல்னால ஏற்படக்கூடிய வழியில மிகவும் மனதளவுல பாதிக்கப்படக்கூடிய ஒரு நபர்களாக தான் மகர ராசி என்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க. ஏன் உங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள்? உங்களுக்கு 7.5 சனியின் போது குடும்பத்துல தேவையில்லாத, அதாவது குடும்பத்துல தேவையான ஒரு ஒத்துழைப்பு இல்லை, சப்போர்ட் இல்லை. அதனால நீங்க உங்களுடைய பாசத்தை தேடி இன்னொரு இடத்திற்கு போகும்போது அந்த பாசமாகப்பட்டதும் உங்களுக்கு நட்பாகப்பட்டதும் துரோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. அதனால இந்த மகர ராசி என்பவர்கள் மிகவும் கவனமோட அந்த காதல் போன்ற விஷயங்களிலும், அடுத்து பாத்தீங்கன்னா திருமணம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஒரு மெதுவா நிதானமா அந்த திருமண வாழ்க்கையில ஈடுபடுறதும் செஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த சூரியன் ஆட்சி பெறக்கூடிய ஒரு காலகட்டத்துல மகர ராசியில பிறந்த பெண்கள் பாத்தீங்கன்னா உத்திராடம், திருவோணம், அவிட்டம் 3 நட்சத்திரம் இந்த மகர ராசியில இருக்கும். இந்த 3 நட்சத்திர அன்பர்கள்ல அந்த அவிட்ட நட்சத்திர பெண்கள் பாத்தீங்கன்னா மகர ராசியில இருக்கக்கூடிய பெண்கள் ஒரு போல்ட்னஸோட இருப்பீங்க. அந்த போல்ட்னஸ்னால இந்த காலகட்டம் உங்களுக்கு சில பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நீங்க வேலைக்கு போகின்ற பெண்களா இருக்கிறீங்கன்னா வேலையில மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. குடும்பம் சம்பந்தமான பிரச்சனைகள்ல எந்த விதமான ஒரு ஈடுபாடும் வேண்டாம். இன்னும் 1 மாதம் கழிச்சு அதற்கு உண்டான பிரச்சனைகள் அதுவே தீர்வுக்கு வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால இந்த 1 மாதம் மட்டும் மகர ராசி பெண்கள் எந்த விதமான ஒரு விஷயங்களிலும் ஈடுபாடு இல்லாமல் உங்களுடைய வேலையை மட்டுமே பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். வெளிநாட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் உங்களுடைய, அதாவது ப்ரொஃபஷனல்ல பாத்தீங்கன்னா வேலை செய்யக்கூடிய இடத்துல ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம், உயர் பதவி, நல்ல ஒரு வருமானம், ப்ரமோஷன் இதெல்லாமே கிடைப்பதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு நேரமாக இருக்க போது மகர ராசி என்பவர்கள் நீங்க உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும், உங்களுக்கு ஜாதகம் எழுதணும், குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பேர் வைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாலும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.